நேத்து வரைக்கும் அண்ணாமலை அத்தையே பகைச்சிட்டு இருந்தாலும் லீலாவதி அத்தை நம்ம கைக்குள்ள இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இனிமே அவங்க நம்மள நம்புவாங்களா இல்லையான்னு எதுவும் தெரியல. அண்ணாமலை அத்தை சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல அவங்க எதிர்க்கவே முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப கௌதமுக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. இனிமே நாம நினைச்சது எல்லாத்தையும் எப்படி நடத்துறது? அத்தை, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? வெண்ணிலா, எங்க போறாங்கன்னு தெரியல, கேட்கவும் முடியாது. சிச்சுவேஷன் தெரியாம போன் அடிச்சுட்டே இருக்காரு. யாரோ போன் பண்ணிட்டே இருக்காங்களே வான்மதி, அர்ஜென்ட்டா இருக்க போகுது, எடுத்து பேசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ப்ரொமோஷன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தெரியாம என்னோட நம்பர் ஒரு இடத்துல கொடுத்துட்டேன். அவங்க ஏதோ சேல்ஸ் அது இதுன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணணுமே. வெண்ணிலா, நீ என் மேல கோவமா இருக்கியா? இவகிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு வேற வழி இல்ல, என்ன பண்றது? வெண்ணிலா, என் மேல கோவம் இருந்தா திட்டிடு, ஆனா இப்படி பேசாமலாம் இருக்காது. நான் ஏங்க உன் மேல கோவப்பட போறேன்? நீ ஏதோ எனக்கு நல்லது பண்ண போறேன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்ட. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நீ ஏதோ நினைச்சு பண்ண போய் அது வேற மாதிரி நடந்துருச்சு. இதனால வருண்ல இருந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. எங்க நீயும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். வெண்ணிலா, வருணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டல. சாரா செத்துட்டான்னு கேட்டப்போ ரூம்ல போய் அவர் அடைஞ்சதுல இருந்து இப்ப உயிர் பொழைச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் உயிர் என் கையில இல்லாத. இது எதுவுமே பெருசு இல்ல. வருண் எனக்கு அறிமுகமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா சாராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. அவ ரொம்ப வருஷம் வருண் கூட பழகி இருக்கா. ஒரு ஃப்ரெண்டா பழகினாலே அவங்களுக்காக எதையும் செய்யறவங்களுக்கு மத்தியில இவ்வளவு தூரம் காதலிச்சோன்னு சொல்றா. அப்படிப்பட்டவளால இப்படி ஒரு கொடுமைய பண்ண எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவள. ஏன் தயங்குற? என்ன பண்ணிருப்ப சொல்லு. இல்ல அத்தை, வேணாம் விடுங்க. அப்ப யாராவது நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா நீ பரவாயில்லன்னு விட்டுருவல? அது எப்படி அத்தை விட முடியும்? அப்படி யாராவது திட்டம் போட்டு அழிக்க நினைச்சா அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். அண்ணாமலை, எதுக்காக என் பொண்ணு இப்படி கட்டி போட்டிருக்க? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி தலைகீழ தொங்க விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? மனசாட்சியை பத்தி நீ பேசுறியா? என் பையனுக்கு கல்யாணம் ஆன அப்புறமும் பணத்துக்காக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அவன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க நினைச்சீங்களே, உங்களை நான் சும்மா விடுவேனா? வேணாம் அண்ணாமலை, என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டு. புள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க கண்டிப்பாங்க. ஆனா நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்க. இனியும் உங்களை விட்டா அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு. ஆண்டி, வருண நான் சின்சியரா லவ் பண்ண ஆண்டி. அவனை
பிரிய முடியாம தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வாய மூடு. காதல பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? நம்ம நேசிச்சவங்க கிடைக்கலனாலும் அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் என் பையனை பிளாக்மெயில் பண்ணி அவன் நிம்மதியவே கெடுக்க நினைச்சிருக்க. உன்னை இனியும் நான் விடவே முடியாது. என்ன சொன்ன? என் பொண்ணு உங்களாலதான் செத்து போனான்னு சொன்னேல்ல? நீ பொய்யா சொன்னத இப்போ நிஜமாக்கி காட்டுற. என்ன சொன்ன? என் பொண்ணு உங்களாலதான் செத்து போனான்னு சொன்னேல்ல? நீ பொய்யா சொன்னத இப்போ நிஜமாக்கி காட்டுற. வேண்டாம் வேண்டாம் நம்மள நீ தப்பு பண்ற. தப்பு மட்டுமே பண்ற உன்கிட்ட தப்பு பண்றதுல தப்பே இல்ல. வேண்டாம் நம்மள விட்டுரு. இது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. என்ன மிரட்டுறியா? இந்த அண்ணாமலை அன்புக்கு தான் அடங்கி போவா. அதிகாரம் பண்ணனா இன்னும் என்னத்தை இவங்க கிட்ட பேச்சு? வருண் இவங்களால எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. அந்த வலிய இவங்களுக்கு காட்ட வேண்டாம். வெண்ணிலா, என் லைஃப்ல நீ குறுக்க வந்துட்டு என்ன எப்படி பண்றியா நீ? யார் நீ குறுக்க வந்தது? ம்? நீ வருண பணத்துக்காக பொய்யா லவ் பண்ணிருக்க. ஆனா நான் அவர் மேல என் உயிரே வச்சிருக்கேன். நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதும் 2 நாளா அவர் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா?